வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம். இடைக்கால நிதிநிலை அறிக்கை பற்றி முக்கிய ஆலோசனை. வீர வணக்கம் செலுத்துவது அனைவரின் கடமை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. இலங்கை மீண்டும் அட்டூழியம். 9 தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. காஷ்மீரில் விரைவில் புதிய ஆட்சி. மெஹபூபா முஃப்தி முக்கிய ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. 28 அமைச்சர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இன்று காலை சுமார் 11:50 மணிகளில் தொடங்கப்பட்ட இந்த கூட்டத்தில் 30 நிமிடங்களில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய அம்சமாக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இடைக்கால பட்ஜெட் குறித்தும் அதேபோல வெள்ள நிவாரண பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் முழுமையாக சென்றடைந்ததா என்ற ஒரு கேள்வியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து தொகுதியிலும் நிலவில் உள்ள பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதா அல்லது இன்னும் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்ற இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தற்போது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மேலும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த அமைச்சரவை இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்சலுடன் பிரகாஷ். நாட்டின் முன்னேற்றத்துக்கு காதி ஆடைகள் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவது நம் அனைவரின் கடமை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்திய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் வகையில் காதி ஆடைகள் அமைந்திருப்பதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் காதி உடைகளின் தயாரிப்பு விளங்கி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவது அனைவரின் கடமையாகும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். கூடுமான வகையில் அதிக அளவிலான விவசாயிகளை குழு காப்பீட்டு திட்டத்தில் இணைப்பதை லட்சியமாக கொண்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 9 மீனவர்களை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 900 மீனவர்கள் 200க்கும் அதிகமான படகுகளில் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் 9 பேரை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர். மீனவர்கள் சென்ற 2 படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்து அப்பகுதி மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெகதாப்பட்டினம் போட்டு ஒன்று, கோட்டைப்பட்டினத்து போட்டு ஒன்று, 2 படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சு விட்டாங்க. 9 மீனவர்களையும் 2 படகையும். ஒரு வாரம் சென்று தொழிலுக்கு போகும்போது மீனவர்களுக்கு இதை மாதிரி அச்சுறுத்தலும் மன உளைச்சலையும் உண்டாக்கிட்டு இருக்காங்க. இதை இலங்கை அரசு கண்டிப்பதோடு மத்திய மாநில அரசு தலையிட்டு இருக்கிற போட்டுகள் அனைத்தையும் விடுவிச்சு தரணும், மீனவர்களையும் விடுவிச்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். போட்டு எடுத்துட்டு போய் கரை தாங்க இழுத்து இருக்குது. கரை இழுத்து இலங்கை கடற்படை கொண்டு போயிட்டாங்க. எங்களுக்கு இந்த கடல் தான் எங்களுக்கு சொந்தம். அதில் தான் நாங்கள் மீன் பிடிச்சி பிழைக்கணும். மற எந்த எங்கள் சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம்லாம் கிடையாது. இதை மாதிரியெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கள் மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு விடுதலை பண்ணி. எங்கள் கூட வந்த போட்டு 16 நாடுகள் நாங்கள் 2 போட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் கூட வந்த போட்டை 5 பேர் கூட சேர்த்து போட்டையும் இலங்கை ராணுவம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 5 குடும்பமும் சந்தியில் நிற்கிது. இப்போ எல்லாம் கண்ணீரோட எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்து வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் தான் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் அவங்கள ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருணாச்சல பிரதேச விவகாரம், ஹைதராபாத் மாணவர் தற்கொலை என எந்த பிரச்சினை தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயார் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறினார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மக்கள் பிரச்சினைக்காக நாடாளுமன்றத்தை செயல்பட காங்கிரஸ் கட்சி அனுமதிக்க வேண்டும் என தாம் கேட்டுக்கொள்வதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார்.
ஜம்மு காஷ்மீரில் புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பாக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. முதல்வராக இருந்த முஃப்தி முகமது சயீத் உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். உடனடியாக முதல்வர் பதவியை ஏற்க சயீதின் மகளும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முஃப்தி விரும்பவில்லை. இதனையடுத்து கடந்த 8ஆம் தேதி அங்கு ஆளுநர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீரில் புதிய அரசு அமைப்பது குறித்து மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி இன்று தனது கட்சியின் மூத்த தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் அமைக்கப்படவிருக்கும் 6,376 கோடி ரூபாய் மதிப்பிலான 3ஆம் அலகுக்கு முதல்வர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் முதல் மற்றும் 2ஆம் அலகு அமைந்திருக்கும் வளாகத்தில் 6,376 கோடி ரூபாயில் 3ஆம் அலகு அமைப்பதென திட்டமிடப்பட்டது. மிக உயரிய தொழில்நுட்பத்தில் 800 மெகாவாட் திறனுடைய அலகு தமிழகத்தில் அமைவது இதுவே முதல் முறையாகும். அத்திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு 19.2 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. திட்டத்துக்கான அடிக்கல்லை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா நாட்டினார். அத்திட்டத்துக்கான 2,759 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்த ஆணையை அப்போது அவர் பெல் நிறுவன இயக்குநரிடம் வழங்கினார். முல்லை பெரியாறு அணை பகுதியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்த வேண்டும் என கோரி விவசாய சங்கத்தினர் மற்றும் அணை மீட்பு குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பிற்கென மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் பாதுகாப்பிற்கென கேரள காவல்துறையினரின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போவதாகவும் கேரள முதல்வர் உம்மன்சாண்டி தெரிவித்திருந்தார். அதற்கான முயற்சிகளில் கேரள அரசு ஈடுபட்டு வருவதை அடுத்து அணை பாதுகாப்பு குழுவினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கூடலூரில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கை குறித்து மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வந்தால் தமிழகத்திலிருந்து கேரளம் செல்வதற்கான வழித்தடங்களை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அப்பொழுது வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பை வழங்கி அணையினுடைய பாதுகாப்பையும் தமிழக பொறியாளர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும். காவலர் குடியிருப்புகளை கேரள அரசு ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற ஆக்கிரமிப்பாளர் மீது உடனடியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பை தொடக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரதம் நடக்கிறது. பெண்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சியின் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மாநகர செயல் வீரர்கள் கூட்டம் திருநெல்வேலியில் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து இன்று 2வது நாளாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். கொக்கிரகுளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ரவி பச்சமுத்து தலைமையில் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த மாநகர மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் உத்திகள் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னதாக இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து இன்று காலை தூத்துக்குடியில் வஉசி மார்க்கெட் பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தென்பாலம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் 3வது மைல் பகுதியில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது தூத்துக்குடி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மாநகர மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த செயல் தலைவர் ரவி பச்சமுத்துவுக்கு மாவட்ட எல்லையான KTC நகரில் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர்.
ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நூற்றுக்கணக்கான மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்து உள்ளனர். கடந்த 6 நாட்களுக்கு பின்னர் 700க்கும் அதிகமான படகுகளில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கி அவர்களின் வலைகளையும் அறுத்தெறிந்து உள்ளனர். வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு மீனவர்களை இலங்கை படையினர் விரட்டியடித்ததால் மீன்பிடிக்க முடியாமல் கரைக்கு திரும்பினர். ஸ்ரீலங்கா நேவி கட்சி அருகில் மடி போர்டுகளை வெட்டி விட்டு போட்டுகளுக்கு பெரிய சேதத்தை உண்டாக்கிட்டாங்க. நாங்களாம் சோத்து கூட வழி இல்லாமல் இருக்கோம். நேற்று அந்த போட்டில் கண்ணுக்கு போனால் எங்களுக்கு கட்சி அருவிலே வெட்டி விட்டாங்க. நம்ம எழுகுகளே வெட்டுறாங்க. நம்ம நேவிலாம் தூங்குதான் முடிச்சிருக்கானுமே தெரியலை. கடலில் வலை வச்சாலே வலைகளை வெட்டி வீசுறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. இது தொடர்கதையா இருக்கு. எங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்காம எங்களை வாழ வைக்கிற நோக்கத்தோட இனிவரும் காலங்களையாவது இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் இந்த மீனவர்களுக்கு நடக்காம இந்த மீன்பிடி தொழிலையும் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கிற பல ஆயிரம் குடும்பத்தையும் பாதுகாக்கணும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு தமிழகம் முழுவதும் 166 மையங்களில் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 375 உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. திருச்சி, வேலூர், மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் 166 மையங்களில் அத்தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 1,10,000 பேர் தேர்வு எழுதினர். சென்னை நகரில் 55 மையங்களில் காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு 12 மணி வரை நடைபெற்றது. கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஈஸி எல்லாமே செக்ஷன்ஸ் காமனாக 2 செக்ஷன் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 3 பார்ட். 2 காமன், 1 டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நான் வேல்யூவேஷனும் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். டைம் சஃபிஷியண்ட்டாகவே இருந்தது. போர்ஷன்ஸும் ஈஸியாக தான் இருந்தது. முடிச்சிருக்கேன், பார்க்கலாம். 60 டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். என்னோட பேசிக் இது நான் ஈஸி, அதனால் என்னோடதுலேருந்து நான் அட்டென்ட் பண்ணேன். மற்றது பேசிக்ஸ் இன்ஜினியரிங்கும் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும். நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் பெண்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்புள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாமக ஆட்சி அமைத்தால் மது முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகம் இருப்பதால் அவர்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். 50 வருஷமா நம்ம ஏமாற்றி இந்த நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. சாராயத்தை கொடுத்து, இலவசங்களை கொடுத்து நாசப்படுத்திட்டாங்க. நீங்க படிக்க வேண்டும்னு சொல்ற ஒரு கட்சி, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி. மக்கள் நல கூட்டணியில் முதல்வர் யார் என்ற பிரச்சினை துவங்கியுள்ளதாக மாநில பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், துவக்கத்தில் 5 கட்சிகளாக இருந்த மக்கள் நல கூட்டணி தற்போது 4 கட்சிகளாக தேர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டார். அந்த கூட்டணியில் அடுத்த கட்டமாக யார் முதல்வர் என்ற பிரச்சினை எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக பிரச்சினைகள் குறித்து மத்திய அரசு நல்ல நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வரும் 2ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு பிரதமர் வருகை தருவது மாநிலத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தரும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். மாணவர்களை வைத்து ராகுல் காந்தி போராடுவது பிரிவினைவாத ஜாதி அரசியல் என்றும் குற்றம் சாட்டினார். ஈரோட்டில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் 2வது நாளாக ஆசிரியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோட்டில் 2வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஆசிரியர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர். எங்களுடைய ஜீவாதார கோரிக்கையான இடைநிலை ஆசிரியருக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதிய விகிதம், முதுகலை ஆசிரியருக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதிய விகிதம், ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் மறியல் போராட்டம் திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைய தினமும் 1 லட்சம் ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் கைதாக உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் அரியலூரில் அண்ணா சிலை முன்பு ஒன்று திரண்ட 1000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து பேருந்து நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் மறியலில் ஈடுபட முயன்ற 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
எங்களுடைய ஜாக்டோ பிரதிநிதிகளை அழைத்து பேசி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள், இல்லை என்றால் மீண்டும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் சற்றேறக்குறைய 13 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த நேரத்தை இந்த மறியல் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரியிலும் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற 1000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் கிருஷ்ணகிரி பெங்களூரு சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 300க்கும் அதிகமான ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜாக்டோ போராட்டத்திற்கு இதுவரை அரசாங்கம் 2ஆம் நாள் மறியல் போராட்டத்திற்கு இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான அழைப்பும் ஜாக்டோ தலைவர்களை அழைத்து பேசுவதற்கான எந்த விதமான அறிகுறியும் தெரியாத காரணத்தினாலே எங்களுடைய ஜாக்டோ மறியல் போராட்டம் 2ஆம் நாள் போராட்டமாக இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் உள்ள மாணவ மாணவிகளை விஞ்ஞானிகளாக மாற்ற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என இந்திய விண்வெளி ஆராய்ச்சித்துறை முன்னாள் மேலாளர் சிவசுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி பகுதியில் வாசன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர் அறிவியல் பேரவை தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சித்துறை முன்னாள் மேலாளர் சிவசுப்பிரமணியன், சூரிய ஆற்றல் ஆய்வு பேராசிரியர் சூரியமூர்த்தி, மகேந்திரகிரி விண்வெளி மைய விஞ்ஞானி இங்கர்சால் மற்றும் பள்ளி தாளாளர் வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளின் கண்காட்சியை பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினர். இதன் பின் நடைபெற்ற விழாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சித்துறை முன்னாள் மேலாளர் சிவசுப்பிரமணியன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விஞ்ஞானிகளை உருவாக்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஸ்டூடெண்ட் சயின்ஸ் போரம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். நகர்ப்புறத்திற்கும் கிராமப்புறத்திற்கும் இருக்கின்ற சமுதாய வேறுபாட்டுகளை விஞ்ஞான ரீதியில் குறைத்து நாட்டில் அனைவருக்கும் எல்லா வசதிகளும் அடையும் என்ற எண்ணத்துடன் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு மையங்களில் வாக்காளர் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் ஆகியவற்றிற்கான மனு அளித்து வருகின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல், வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக இந்த முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தவர்கள் புதிதாக வாக்காளர் அடையாள அட்டைகளை இன்று பெற்று வருகின்றனர். இந்த முகாமை பயன்படுத்த முடியாதவர்கள் வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெற உள்ள அடுத்த கட்ட முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முகாம் என்னன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த லீவ் நாளில் ஞாயிற்றுக்கிழமை போகிறது ரொம்ப பியூட்டி. உடனுக்குடனே ஃபார்ம் ஃபில் பண்ணி தராங்க. உடனுக்குடனே கார்டு லாஸ்ட்டாக இருந்த கார்டு கூட இப்போ வந்துடுது, எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுன்னு இருக்காங்க. இது மாதிரி கண்டினியூவாக பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லா இடத்துலையும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ வரல, அட்ரஸ் சேஞ்ச் ஆனதுனால அப்ளை பண்ணும்போது இப்போ வரல. திருப்பி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பக்கத்துலேயே இங்கே கிட்டக்க வந்திருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முகாம் நடத்தப்படுவது வாக்காளர்களுக்கு பெரும் வசதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜய் கணேஷுடன் கோபிநாத். திருப்பூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் திரளான வாசகர்கள் பங்கேற்று ஆர்வத்தோடு புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். திருப்பூரில் 13வது ஆண்டு புத்தக திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. பின்னல் ட்ரஸ்டும் பாரதி புத்தகாலயமும் இணைந்து இந்த புத்தக திருவிழாவை நடத்தி வருகின்றன. இதில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 117 அரங்குகளுடன் இலக்கியம், அறிவியல், கதை, கட்டுரை, குழந்தைகள் நூட்கள், ஆன்மீகம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் திரளான வாசகர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று புத்தகங்களை வாங்கி சென்றனர். இப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, புக் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. என்னை பொறுத்தவரை புக்ஸ் நிறையா படிக்கணும். இந்த மாதிரியான புக் ஸ்டால் இன்னும் நிறையா ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். இது இந்த மாதிரி புக் ஸ்டால் போடுறது மூலிமா மாணவர்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டதை பாராட்டும் விதமாக மாபெரும் மாரத்தான் போட்டி சென்னை மத்திய கைலாஷில் இன்று காலை நடைபெற்றது. சென்னையில் கடந்த டிசம்பர் மாதம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு விதமாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டதை பாராட்டும் விதமாக மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.
சென்னை மத்திய கைலாஷில் இருந்து காலை 4 மணிக்கு போட்டிகள் தொடங்கப்பட்டன. முழு மாரத்தான் 42 கிலோமீட்டர்களாகவும் மற்றொரு மாரத்தான் 22 கிலோமீட்டர்களாகவும் 10 கிலோமீட்டர் மாரத்தான் என்று 3 விதமாக போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெறுவர்களுக்கு பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. இதிலிருந்து கிடைக்கப்பெறும் நிதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. போட்டிகள் நடைபெற்றதை அடுத்து மத்திய கைலாஷ் பகுதியில் இன்று காலை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 20,000 மக்கள் ஓடியது அதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷப்பட்டேன், பெருமை அடைந்தேன். அவர்களில் ஒருவராக நான் ஓடியதில் அது எனக்கு மிகுந்த ஒரு பெருமையாக அதை நான் கருதுகின்றேன். மெரைன் போலீஸ்லேருந்து நாங்கள் 30 கமாண்டர்ஸ் இன்றைக்கி வந்திருக்கிறோம். நாங்கள் 10 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் இன்றைக்கி ஓடிருக்கிறோம். வழக்கமாக சென்னையில் நடக்கக்கூடிய எல்லா மேரத்தானில் நாங்கள் ஓடுவோம். மேரத்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய பேர், இன்னும் சொல்ல போனால் சென்னையில் நம்ம 1 கோடி மக்கள் இருக்கிறோம். ஒரு மேரத்தானில் குறைஞ்சி 10 லட்சம் பேராவது ஓடணும். இப்போ எல்லாருமே நான் ஓடி வர சொல்ல எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணதில் என்னால் முடியாதுன்னு நான் உட்காந்துட்டு என்கரேஜ் பண்ணதுனால இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சி ஓடி இந்த மெடலை வாங்கியிருக்கேன். கரூரில் எரிபொருள் சிக்கன வார விழாவை ஒட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் திரளானோர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் எரிபொருள் சிக்கனம் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தி 2 வார விழிப்புணர்வு விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 15 நாட்களாக நடைபெற்று வந்த விழிப்புணர்வு விழாவில் ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இறுதி நாளான இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூர் பாரத் பெட்ரோலியம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பெரியய்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். எரிபொருளை மிக சிக்கனமாக பயன்படுத்தினால் நமது நாட்டில் இறக்குமதி செய்யும் எண்ணெயானது கம்மியாகி நமது நாட்டின் பொருளாதாரம் மேம்படும், பயன்படுத்துவோருக்கும் சிக்கனம் ஏற்படும். இதை உணர்த்துவதற்காகவே இந்த ரேலி நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். பெட்ரோல் மற்றும் எரிவாயு அமைச்சகத்தின் சார்பில் எரிபொருள் சிக்கனம் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தி 2 வார விழிப்புணர்வு விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய இந்த விழிப்புணர்வு விழாவின் இறுதி நாளான இன்று விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. சிறுவர், சிறுமியர், ஆண்கள், பெண்கள் என 3 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள புனித அருளானந்தர் ஆலய திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். புனித அருளானந்தர் வேதசாட்சியாக உயிர் நீத்த தினத்தை நினைவுகூரும் வகையில் சிவகங்கை அருளானந்தர் ஆலயத்தில் திருவிழா கொண்டாடப்பட்டது. நேற்று மாலை நடைபெற்ற திருவிழா சிறப்பு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதனையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்ப்பவனி நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியே மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித அருளானந்தரின் திருவுருவம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தூய அருளானந்தரினுடைய திருவிழாவை வெகு விமரிசையாக நாங்கள் கொண்டாடி நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த வருடமும் இந்த திருவிழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி எங்களது இந்த புனிதரை அருளானந்தரை இந்த காளையார் கோவில் பகுதியில் பவனியாக எடுத்து வந்து ஆண்டவரினுடைய ஆசீரை பெற்று நின்று கொண்டே இருக்கின்றோம். படகு கவிழ்ந்த விபத்தில் பலி எண்ணிக்கை உயர்வு, 40 அகதிகள் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கி கடல் பகுதியில் அகதிகளை ஏற்றுக்கொண்டு வந்த படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. உள்நாட்டு போர் காரணமாக சிரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் அடைவது அதிகரித்துள்ளது. அனுமதி பெறாத படகுகளில் அளவிற்கு அதிகமாக பயணம் செய்வதால் நடுக்கடலில் படகு கவிழ்ந்து பலியாவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சில தினங்களுக்கு முன்னர் அகதிகளை ஏற்றி வந்த படகு ஒன்று துருக்கி கடல் பகுதியில் கிரீஸ் நாட்டின் லெஸ்பாஸ் தீவு அருகே மூழ்கியது. இதில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடரும் நிலையில் கடலில் மூழ்கி பலியானோரின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. நடுக்கடலில் தவித்த 75க்கும் அதிகமானவர்களை துருக்கி கடற்படையினர் மீட்டனர்.
இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் T20 போட்டியில் 14 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. 3வது மற்றும் கடைசி T20 போட்டி மெல்பர்ன் நகரில் இன்று நடைபெற்றது. முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த ஆஸ்திரேலியா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்த போட்டியில் தோல்வியடைந்த நிலையிலும் ஏற்கனவே 2 போட்டிகளில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளதால் போட்டித் தொடரை கைப்பற்றியது. First ball of the 16th. There's one blue avoided. Goswami, has she got it over the infield? She hasn't. And running catch to her right is Alex Blackwell. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 1-4 என்ற கணக்கில் போட்டித் தொடரை இழந்தது. 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் 37 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. அடுத்து நடைபெற்ற 2வது போட்டியிலும் 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி போட்டித் தொடரை கைப்பற்றியது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் 3வது போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. 3 ஓவர் முடிவில் அந்த அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 24 ரன்கள் சற்று முன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம். இடைக்கால நிதிநிலை அறிக்கை பற்றி முக்கிய ஆலோசனை. வீர வணக்கம் செலுத்துவது அனைவரின் கடமை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. இலங்கை மீண்டும் அட்டூழியம். 9 தமிழக மீனவர்கள் சிறைபிடிப்பு. காஷ்மீரில் விரைவில் புதிய ஆட்சி. மெஹபூபா முஃப்தி முக்கிய ஆலோசனை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.